ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்சார் தளங்கள் நேற்றுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 3 சதுப்பு நிலங்களை நம்ம ராம்சார் தளங்களில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், ஸோ இது வந்து நம்ம திருப்பூரில் இருக்குது. இன்னொன்று கழுவேலி பறவைகள் சரணாலயம் வந்து விழுப்புரமில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பறவைகள் சரணாலயங்கள். இன்னொன்று தவா நீர்த்தேக்கம், இது மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து புதுசாக ராம்சார் தளங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ராம்சார் தளங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் இல்லையா? சதுப்பு நில காடுகள் அழியிறதை தடுக்கிறதுக்காகவும் அதை பாதுகாத்து மக்களுக்கு அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ராம்சார் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ராம்சார் அப்படிங்கிறது என்னென்னா ஈரானில் இருக்க ஒரு பிளேஸோட நேம் தான் ராம்சார். ஓகேவா? ஸோ அங்கே 1971 இது ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. February 2 February 2, 1971. ஸோ அதனால தான் அதில் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ராம்சார் தளங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து February 2 வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ இப்போ 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. ரீசெண்டாக வந்து பீகாரில் ஒரு 2 பறவைகள் சரணாலயம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருப்போம். அப்போது இந்தியாவில் இப்போ மொத்தம் எத்தனை ராம்சார் தளங்கள் இருக்குன்னா 85 ராம்சார் தளங்கள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்குது. இதில் அதிகமான ராம்சார் தளங்களை பெற்றிருக்கிற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ 18 ராம்சார் தளங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் எதுனா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேஷில் 10 ராம்சார் தளங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வேலிடான டேட்டாஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் மத்திய உள்துறை செயலர். ஸோ மத்திய உள்துறை செயலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கார். யார்? கோவிந்த் மோகன். அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா, இடி. ஸோ அதோட புதிய இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? மோன் மோர்கல் அப்படிங்கிறவர். இவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். ஓகேவா? அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ இந்தியாவோட பந்து வீச்சு இந்த பவுலிங் கோச்சாக அவரை நியமிச்சிருக்காங்க. இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளர். ஸோ இது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜேஷ். ஸோ ஸ்ரீஜேஷ் யார்? இவர் வந்து இப்போது நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் வின் பண்ணாங்க இல்லையா இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில். ஸோ இவர் தான் நம்ம இந்தியன் டீமோட கோல் கீப்பர். இவரோட ஜெர்சி நம்பர் என்னென்னா நம்பர் 16. ஸோ ரீசண்டாக இவர் வந்து தன்னோட ஓய்வு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரை கௌரவிக்கும் விதமாக இந்த ஜெர்சி நம்பர் 16 அப்படிங்கிறதுக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஜெர்சி நம்பர் 16 அப்படிங்கிறது இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்த ஸ்ரீஜேஷ் இருக்கிறாரு இல்லையா, இவரை வந்து இந்திய ஹாக்கியின் சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோல்ஸ் எல்லாம் தடுத்து வெற்றியை தேடி தர்றதுல வந்து இவரோட பங்கு அதிகமாகவே இருந்திருக்குது. அடுத்தது எடிபிள் பக் ஸ்பீஷீஸ், உண்ணக்கூடிய பூச்சி இனங்கள். ஸோ இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனை எடிபிள் பக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணக்கூடிய பூச்சி இனங்கள். ஓகேவா? ஸோ ட்ரைபல் மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், அவங்க வந்து இந்த பூச்சி இனங்கள் எல்லாம் உண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த கேட்டகரியை சேர்ந்த ஒரு 3 பூச்சி இனங்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நேம் என்னென்னா கொரிடியஸ் அடி, கொரிடியஸ் எஸ்குலண்ட் அண்ட் கொரிடியஸ் இன்ஸ்பெரடேஸ். ஓகேவா? ஸோ இது 3 தான் அதோட நேம்ஸ். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கௌரவ். ஸோ இந்த நேம் வந்து மறக்கவே கூடாது. என்ன நேம்? கௌரவ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்ச் கிளைடு பாம். ஓகே? ஸோ ஒரு தூரத்துலேருந்து வீசக்கூடிய ஒரு வெடிகுண்டு வகையை சேர்ந்தது தான் இந்த கௌரவ் அப்படிங்கிறது. இதை யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் அப்படிங்கிறது. அடுத்தது உலகின் பழமையான கேலண்டர். ஸோ இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னா துருக்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே நடைபெற்ற ஒரு அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னா 13,000 வருடங்கள் பழமையானது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கான பல்கலைக்கழகம். ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க? ஒடிசாவில். என்ன நேம் அப்படின்னா பீமா போய் அப்படிங்கிறது. என்ன நேம்? பீமா
போய் அப்படிங்கிறது தான் அதோட நேம், அந்த பல்கலைக்கழகத்தோட நேம். அடுத்தது பூஜா 1801. ஸோ இது என்ன பூஜா 1801 அப்படின்னா இது ஒரு திணை, ஓகேவா, திணை வகை. இதுக்கு தான் பூஜா 1801 அப்படிங்கிற நேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமோ 108 அப்படிங்கிறது ஒரு அந்த தாமரை பூ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்து 108 இதழ்களோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமோ 108 அப்படிங்கிற பேர் இருக்கும். இது பூஜா 1801 அப்படிங்கிறது மில்லட் திணை வகை. அடுத்தது ஆகஸ்ட் 15 வந்து நம்ம வந்து இந்திய சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதையே தேசிய துக்க நாளாக யார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவரை தான் வந்து வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை படுகொலை செஞ்சுட்டாங்க, ஓகேவா. அந்த தினத்தை தான் அவங்க தேசிய துக்க நாளாக அனுசரிச்சுட்ருக்காங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா தான். ஓகே, ஸோ இவங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட ஃபேமிலி மொத்தமாக வந்து படுகொலை பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஷேக் ஹசீனா வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க மட்டும் உயிர் தப்பியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதான் வந்து தேசிய துக்க தினம். அடுத்தது இந்திய சுதந்திர தினம் எப்போ? ஆகஸ்ட் 15, 1947. அதே மாதிரி அந்த பிரிவினை தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14 அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீலக்குறிஞ்சி. ஸோ நீலக்குறிஞ்சி வந்து ஐயூசிஎன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐயூசிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நீலக்குறிஞ்சி வந்து ஐயூசிஎன் லிஸ்ட்டில், ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். ரெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க. அதில் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது அழியக்கூடியவை, அதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடியவை, அழிவின் விளிம்பில் உள்ளவை, அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வைஸாக பிரித்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த சிற்றினங்கள் எல்லாம் என்ன இப்போ அழிகிற நிலமையில் இருக்கா இல்லை பாதிக்கிற நிலமையில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கிறது தான் அந்த கண்ட்ரி அல்லது அந்த ஸ்டேட்டோட ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறத ஐயூசிஎனில் என்ன லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற கேட்டகரியில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் கொடுத்துட்டாங்க சிஎம் எல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது? 85. ஸோ புதுசாக 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அதோடு சேர்த்து தான் 85. நஞ்சராயன், கழுவேலி, தவா நீர்த்தேக்கம். அடுத்தது மத்திய உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் ராகுல் நவீன். இந்திய கிரிக்கெட் அணியோட பந்துவீச்சு பயிற்சியாளர் யார்? மோன் மார்கல், சவுத் ஆஃப்ரிக்கனோட பிளேயர், முன்னாள் பிளேயர். இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியோட பயிற்சியாளர் யார் அப்படின்னா ஸ்ரீஜேஷ். எடிபிள் ஸ்பீஷிஸ் இதை கண்டுபிடிச்சிருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் யாருன்னா பெங்களூர் கௌரவ் அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் கிளைட் பாமை யார் மேக் பண்ணியிருக்காங்க? DRDO. உலகின் பழமையான கேலண்டர் இது எந்த கண்ட்ரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? துருக்கியில். இந்தியாவில் முதல் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கான பல்கலைக்கழகம் ஒடிசாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பூஜா 1801 அப்படிங்கிறது திணை. ஆகஸ்ட் 15 தேசிய துக்க நாளாக அனுசரிக்கிற நாடு எதுன்னா வங்கதேசம். இந்தியாவோட சுதந்திர தினம் எப்போன்னா ஆகஸ்ட் 15, 1947 நம்ம வந்து சுதந்திரம் பெற்றோம். நீலக்குறிஞ்சி இதை வந்து ஐயூசிஎனோட எந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய கேட்டகிரி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.